நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மீன்பிடி தடை காலத்திற்கு பின்னர் 590 விசைப்படகுகள் ஆழ்கடலில் மீன்பிடிக்க புறப்பட்டது. மேலும் மீன்பிடி தடை காலத்திற்கு பின்னர் எச்சரிக்கை வாபஸ் பெற்றதால் மீன்பிடி தொழிலை சார்ந்த 40,000 பேர் பயனடைவார்கள் எனவும் மீனவர்கள் தெரிவித்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளிக்குள் சுமார் 7 அடி நீளம் கொண்ட சாரைப்பாம்பு புகுந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் பாம்பினை பத்திரமாக மீட்டு வனக்காப்பு பகுதிக்குள் விட்டனர். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மனுநீதி நாள் முகாமில் லிப்ட் திடீரென பழுதாகி நின்று உள்ளே பொதுமக்கள் மாட்டிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து போலீசாருக்கு தகவல் கொடுத்து பணியாளர்கள் துரிதமாக செயல்பட்டு லிப்டில் மாட்டிக்கொண்ட பொதுமக்களை பத்திரமாக மீட்டனர். திருவாரூர் மாவட்டம் பூந்தாளங்குடி ஊராட்சியில் புதிய பேருந்து நிறுத்தம் கட்டப்பட்டும் கூட பேருந்து வராத காரணத்தினால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் பேருந்து இல்லாமல் பள்ளி மாணவ மாணவிகள் லிப்ட் கேட்டு செல்லும் நிலையில் அரசு உரிய நடவடிக்கை எடுத்து தங்கள் பகுதிக்கு நிரந்தரமாக பேருந்தை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். பிள்ளைங்க எல்லாமே நடந்து போயிட்டு இன்னைக்கு பாதி பிள்ளைங்க கூட வரும்போது நானே பார்த்துட்டு வந்தேன். எனக்கு பஸ்ஸு கிடையாது, என்னால் இன்னைக்கு ஸ்கூல் போக முடியல, நான் படிப்பே நிப்பாட்டிடுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசிக்கிறாங்க சார். நாங்கள் எல்லாம் எங்கள் ஊரில் வேலை கிடையாது, ரொம்ப நாங்களாம் ஏழ்மைப்பட்டனாங்க, எங்களுக்கு பஸ் வசதி வேணும் சார். டெய்லி லிஃப்ட் கேட்டு போகிறாங்க சார், ஒருத்தராக மறைச்சி வண்டியில் லிஃப்ட் கேட்டு போகிறாங்க சார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அண்ணா கிராம மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் 31,40,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஊராட்சி மன்ற அலுவலக புதிய கட்டிட பணியினை பூமி பூஜை செய்து ஆரணி சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்வில் அரசு அதிகாரிகள், கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள முக்கிய சுற்றுலா தலமான படகு இல்லத்தில் படகு சவாரி பொதுமக்களின் நலன் கருதி நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். மேலும் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மலைவாழ் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் புதியதாக டாஸ்மாக் கடை அமைக்க முடிவு செய்யப்பட்டு கடை திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் விடுதலை போராட்ட வீரர் விஸ்வநாத தாஸ் பிறந்தநாள் விழாவையொட்டி அவரது நினைவு இல்லத்தில் உருவ சிலைக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் இந்த நிகழ்வில் நகர்மன்ற தலைவர் ரம்யா முத்துக்குமார் மற்றும் வட்டாட்சியர் சுரேஷ் உள்பட பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் ரயில் நிலைய நிர்வாகத்தை கண்டித்து ரயில் பயணிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் அம்ரித் பாரத் திட்டப்பணிகளை விரைவுபடுத்துதல் மற்றும் ரிசர்வேஷன் பகுதியில் ஜிபே மட்டுமின்றி பணம் பெற்றுக்கொண்டு டிக்கெட் வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ரயில் பயணிகள் சங்க நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அண்ணா சிலை அருகே திமுக இளைஞர் அணி சார்பில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. இந்த பிரச்சாரத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட நடிகர் MR ராதாவின் பேரன் வாசு விக்ரம், திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்த முதலமைச்சர் MK ஸ்டாலின் பற்றி வரலாறு பேசும் என்று கூறினார். கரூர் மாவட்ட திமுக சார்பில் கல்வி நிதி உதவி மற்றும் மருத்துவ நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு சுமார் 700 பயனாளிகளுக்கு 1.55 கோடி ரூபாய் மதிப்பிலான கல்வி மற்றும் மருத்துவ நிதி உதவி வழங்கினார்.
புதுச்சேரியில் காரைக்கால் மாவட்ட தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் செயற்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் ஜாகிர் அப்பாஸ் தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில செயலாளர் அன்சாரி, இந்த கூட்டத்தில் அகமதாபாத் விமான விபத்திற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்தல் மற்றும் இந்திய முஸ்லிம்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிராக நீதியரசர்கள் நியாயமான தீர்ப்பை வழங்குதல் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதிலே குறிப்பாக அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்டு சென்ற விமானம், அதிலே 300க்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த சோக செய்தி மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றது. இதற்கு காரணமானவர்கள் யார், இதில் உள்ள சிக்கல்கள் என்ன என்பதை ஒன்றிய அரசு அதனுடைய வெளிப்படைத்தன்மையை வெளியிட்டு இதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த விமான போக்குவரத்து என்பது பாதுகாப்பான ஒரு போக்குவரத்து என்ற ஒரு நிலை உலகம் முழுவதும் இருக்கின்ற போது ஏர் இந்தியா நிறுவனம் மீது நிறைய ஏற்கனவே குறைபாடுகள் இருக்கின்றது. இந்தியாவில் உள்ள விமானங்கள் முழுமையாக சரியாக பயன்படுகின்றதா, சரி செய்யப்படுகின்றதா என்ற ஒரு அச்சம் எங்களுக்கு எழுகின்றது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே நடைபெற்ற தனியார் பர்னிச்சர் கடை திறப்பு விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்செல்வன் கலந்து கொண்டு பர்னிச்சர் கடையை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமுடன் தங்க தமிழ்செல்வன் இருப்பது போன்ற புகைப்படத்தை பர்னிச்சர் கடையின் உரிமையாளர் தங்க தமிழ்செல்வனுக்கு பரிசளித்தார். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே வீராணம் ஏரியில் குளிக்க சென்ற ரமேஷ் என்ற நபர் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இறந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த பின்னர் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த போது மயங்கி விழுந்த தாமரைக்கனி என்ற இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து இறந்தவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கொல்லப்பாளையம் அருகே வேன் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் 19 பேர் படுகாயமடைந்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து காயமடைந்தவர்கள் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் வேன் ஓட்டுநர் டில்லி பாபு போதையில் இருந்ததே விபத்துக்கு காரணம் என்று விசாரணை மேற்கொண்ட போலீசார் தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியில் கரடி மற்றும் சிறுத்தை அடுத்தடுத்து உலா வந்த CCTV காட்சிகள் வெளியாகி அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து ஒரே பகுதியில் உலா வரும் சிறுத்தை மற்றும் கரடியை அடர் வனப்பகுதிக்கு விரட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் திருசுழி அருகே மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் 108 ஆம்புலன்ஸில் மகாதேவி என்ற பெண்ணுக்கு குழந்தை பிறந்ததை அடுத்து அவசரகால மருத்துவ உதவியாளர் விஜயலட்சுமி மற்றும் ஓட்டுநர் சின்னவெள்ளை ஆகியோருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. தொடர்ந்து தாயும் சேயும் நலமுடன் இருந்ததையொட்டி இருவரும் சிவகங்கை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.